ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். நாம் வேக வச்ச பூசணிக்காய், அந்த பாசிப்பருப்பு, அப்புறம் தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ப்ரெஸ் ஆகிடுது. ஸோ பருப்புமே வெந்துடுச்சு. பருப்பு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் லைட்டாக எடுத்து ப்ரெஸ் பண்ணி ஒரே ஒரு பருப்பு எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பருப்புமே வெந்துடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சத்தூள். ஸோ இந்த மசாலா, அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். இதோட இதுதான் அந்த மசாலா. தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஜீரகம், அப்புறம் மஞ்சத்தூள். ஸோ இதை நாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க மசாலாவை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை ஒரு ஸ்டிர் கொடுத்துடலாம். உங்களுக்கு துண்டு துண்டாக பூசணிக்காய் கிடக்கிறது பிடிக்கும்னா அப்படியே விட்டுடுங்க. இல்லை உங்களுக்கு துண்டாக கிடக்கிறது பிடிக்கல, கொஞ்சம் மேஷ் ஆனால் பிடிக்கும்னா நீங்கள் அந்த ஸ்பூனை விட்டே லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அது கொஞ்ச நேரம் குக் ஆகிடட்டும். இப்போ நாம் தாளிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. உப்பு இன்னும் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் தாளிக்கிறேன். இது கொதிச்சிட்டே இருக்கட்டும். மீன்வாயில் நம்ம தாளிக்கலாம். மீன்வாயில் இந்த கருவேப்பிலையும் நம்ம மேலே இப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் தாளிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் கொதிச்ச உடனே நாம் கடுகு போட்டு விடலாம்.
ஸோ இப்போ நாம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் பொடியாக வெட்டி வச்சுருக்கு சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தாளிச்சதை நாம் இப்போ இதுக்குள்ளே கொட்டிடுவோம். அவ்வளோதான், நம்ம பூசணிக்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிச்சதை எடுத்து நாம் பூசணிக்காய் குழம்புக்குள்ளே குழம்பு இல்லை கூட்டு இதுக்குள்ளே நாம் இப்போ ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஊற்றிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்களுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சு காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கிற அந்த பூசணிக்காய் கூட்டு ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் தான், ரொம்பவே ஈஸி தான். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிள்னு. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.